நண்பர்களே வணக்கம். உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ வரலாறுகளை பேசி கொண்டிருக்கிறோம். சில மாமன்னர்களை எல்லாம் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில மன்னர்களுக்கு நினைவாலயங்களை கட்டியிருக்கிறோம். நான் அதை மறுக்கவில்லை. உண்மையிலேயே சில மன்னர்கள் அந்த நாட்டினுடைய பாரம்பரியத்திற்காகவும் பண்பாட்டிற்காகவும் மிகவும் கஷ்டப்பட்டு நினைவு சின்னங்களை எல்லாம் அமைத்து உலக அரங்கில் தன்னுடைய நாட்டை மற்ற நாடுகளுக்கு முன்னணியாக கொண்டு செல்வதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிலே உள்ள சுயநலத்தை யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு மன்னனிடத்திலும் இருந்த மண்ணாசையும் பொருளாசையும் தான் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் ஏழை அப்பாவிகளை இரத்த களரியிலே போர்க்களத்திலே குன்று குவித்திருக்கிறதே ஒழிய அதை நாம் எப்படி மன்னனுடைய வீரம் ஒட்டுமொத்த தேசத்திற்குமாக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்ல முடியும் என்பதைத்தான் நான் இந்த வீடியோவிலே பதிவு செய்ய நினைக்கிறேன். வாழ்ந்து யோசிக்கணும் அந்த கருத்தை. நீங்கள் அந்த மன்னராட்சி காலத்தில் ஒரு மன்னருடைய குடும்பம் தான் ஆண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளத்தை சுருட்டி இருக்கிறது. ஒட்டுமொத்த வளத்தை அனுபவித்திருக்கிறது. யாரங்கே என்று கேட்டால் உடனடியாக இருவர் வருவார்கள். இவரை சிரச்சேதம் செய்கள் என்று சொன்னால் எந்த விதமான மறுப்பு விசாரணை இல்லாமல் சிரச்சேதம் செய்த காலம் அது. கேள்வி கேட்க முடியாது, பதில் சொல்ல வாய்ப்பு இருக்காது, விசாரணை என்பது இல்லை. ஆக எப்படி அந்த மன்னராட்சியை நாம் அவர்களுடைய ஆளுமையை வீரத்தை இன்றைய உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக கொள்ள முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நன்றாக யோசிப்பவர்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும். ஆக ஒரு குடும்பம் வாழ்ந்தது, அவ்வளவுதான். அவர்கள் ஏதேச்சதிகாரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மன்னர்களாக இருக்கட்டும், ரஷ்யாவில் இருந்தவர்கள் புரட்சியாளர்கள், ரஷ்யாவில் இருந்த மன்னர்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருந்த மன்னர்களாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் அங்கே இருந்த மன்னர்கள் அனைவரும் அவர்களுடைய சுயலாபத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்திற்கும் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய புதல்வர்கள், மகன்கள் இல்லை என்றால் மகள்கள் அல்லது மருமகன்கள், இளவரசி இளவரசன் என்று பட்டம் சூட்டி கொண்டு எதேச்சதிகாரத்தில் மோனோபொலிட்டிக்ஸாக இருந்தார்களே ஒழிய அவர்கள் ஒரு சில நினைவாலயங்களை, நினைவு சின்னங்களை, கோயில்களை, அவர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்காக சில பாரம்பரியங்களை விட்டு சென்றிருக்கலாமே ஒழிய, ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏழை அப்பாவிகள் கட்டாயப்படுத்தப்பட்டு போர்க்களத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இரத்தக்களரியோடு தான் அந்த நாடுகள் இருந்திருக்கின்றன. மன்னர்களுக்கு இடையிலே இருக்கிற மண்ணாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் அடித்தட்டு மக்களையும் வாழ்வாதாரத்தில் பின்தங்கியவர்களையும் இரத்த வெள்ளத்தில் தான் தள்ளி இருக்கிறதே ஒழிய அவர்களுடைய வீரத்தை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துவது பொருந்தாது என்று என்னுடைய வீடியோ விழாவில் கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.